ஹாய் குட்டீஸ். ஒரு கிராமத்தில் அழகான விவசாயி பசுமையான கொய்யாப்பழ தோப்பு வச்சுருந்தாரு. அவர் கூடயே அவர் நண்பன் புறா இருந்ததுங்க. ஒரு நாள் மழை வருதுன்னு அவர் எல்லா கொய்யாப்பழங்களையும் எடுத்து கூடையில் போட்டுட்டு இருந்தாரு. புறாவும் அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாருங்க. அப்புறம் எங்கடா புறாவை காணோன்னு பார்த்துட்டு இருந்தார். மழை வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. புறாவுக்கு முட்டை வைக்கிற மாதிரி வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக வந்து விவசாயிக்கிட்ட புறா சொல்லுதுங்க, இந்த மாதிரி எனக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குது, எனக்கு முட்டை வைக்கணும் போல் இருக்குதுன்னு. உடனே அதை பார்த்த விவசாயி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவரோட குடிசையெல்லாம் ஒழுகுங்க. புறாவை கூட்டிகிட்டு மலையில் நடந்தே போகிறாரு ஒரு வீட்டை தேடி. அப்போது புறாவுக்கு பயங்கரமாக வலி வந்து வழியிலேயே படுத்துருச்சுங்க. அப்போ புறாவுக்கு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. உன்னால் முடியும் வான்னு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடு வருது. அந்த வீட்டில் போய் வக்கிப்புல்லெல்லாம் வச்சு புறாவை அதில் படுக்க வைக்கிறாருங்க. புறாவும் அதில் படுத்து முட்டை இடுது. அவர் அது வரைக்கும் வெளியே காவல் காத்துட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. புறா டெய்லியும் போய் முட்டை வச்சுட்டு வரும். ஒரு நாள் புறா எல்லாம் குஞ்சும் பொறிச்சிருச்சுங்க. விவசாயி அவர் தோப்பில் இருந்தார். புறாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் புறா அவரை பார்க்குறக்கொசரம் தோப்புக்கே வந்துருச்சு. காலையில் விவசாயி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது புறா எல்லா கொய்யாப்பழங்களையும் பறிச்சுட்டு இருந்ததுங்க. அதோட குஞ்சுகளை எல்லாம் பார்த்து விவசாயிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படியே உட்காந்துட்டாரு. அப்போ புறா சொல்லிச்சு, நீங்கள் என்னைய மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி எல்லா உதவியும் செஞ்சீங்கன்னு சொல்லிச்சு. இந்த காலத்தில் சொந்த பந்தங்களும் மனுஷர்களுமே எல்லா செஞ்ச நன்றி எல்லாம் மறந்துடுறாங்க. ஆனால் புறா மறக்காமல் அவர்கிட்ட தேடி வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புறாக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.